தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். பொதுமக்களிடம் காவல்துறையினர் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னையை அடுத்த உணமாஞ்சேரியில் செயல்படும் தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் காவல் துணை கண்காணிப்பாளர்களின் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்ட காவல் உயர் அதிகாரிகள் பயிற்சியை நிறைவு செய்த காவல் துணை கண்காணிப்பாளர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக உரையாற்றினார். அப்போது காவல் பணி என்பது மக்கள் பிரச்சினைகளை நேரடியாக தீர்த்து வைக்கின்ற மிக உன்னதமான பணி என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் பொதுமக்களிடம் கனிவாக மரியாதையாக நடந்து அவர்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். காவல் பணி என்பது மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக தீர்த்து வைக்கிற மிக உன்னதமான பணி. ஒவ்வொருவரும் பொதுமக்கள் கிட்ட கனிவாக மரியாதையாக நடந்து அவங்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்கணும். அவங்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்கணும். உயர் தொழில் நுட்பங்களை பயன்படுத்தணும். அதில் நீங்கள் எல்லாம் அப்டேட் ஆக்கிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவியல் சார்ந்த விசாரணை நடைமுறைகளில் அதிகம் கவனம் செலுத்தணும். ஃபீல்டுக்கு போகிற இந்த நேரத்தில் எப்படி ஃபிட்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் எப்போதும் ஃபிட்டாக இருக்கணும். பணிச்சுமைகளுக்கு இடையில் நீங்கள் உங்கள் உடமையும் பார்த்துக்கணும். குடும்பத்தோடு நேரம் செலவிடணும். காவல்துறையில் சிறப்பாக நேர்மையாக பணியாற்றி நீங்கள் மேலும் மேலும் பதவி உயர்வுகளை பெற்று மக்கள் சேவையில் சிறந்து விளங்க வாழ்த்துகிறேன். உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் காவலர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். பணிச்சுமைக்கு மத்தியில் உடல் நலத்தை பார்த்துக் கொள்வதோடு குடும்பத்துடன் நேரத்தை செலவிட வேண்டும் என்றும் பயிற்சியை நிறைவு செய்த காவல் துணை கண்காணிப்பாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.